ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் சீரீஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த ஒரு மாதத்தில் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் எல்லாத்தையும் படித்து முடிக்கிற மாதிரியுமான ஒரு சீரீஸ் கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி டாபிக் வைஸாக நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி சீரீஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதை நம்ம இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சாக, அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டாப்பிக்குமான வீடியோ, எல்லா டாப்பிக்குமான டாபிக் வைஸ் நோட்ஸு, டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே இருக்கும். இப்போ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த சிலபஸ் டாப்பிக்கை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக பிரிச்சுருப்போம். இந்த டாப்பிக்கான வீடியோ நம்ம ஆப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதுக்கான டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோ, பிடிஎஃப், டெஸ்ட்டு இந்த மூணுமே உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் உடனே அட்டன் பண்ணிக்கலாம். இது ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், ஃப்ளெக்சிபிள் பேட்ச் அப்படிங்கிறனால நீங்கள் இப்போ இதே ஆர்டர் தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒரு சில பேர் பாலிட்டியில் வெயிட்டேஜ் அதிகம், நான் பாலிட்டியை முதல்ல முடிக்க நினைக்கிங்க அப்படின்னா நீங்கள் பாலிட்டி டாப்பிக்கை மட்டும் முதல்ல படிச்சுட்டு அதை மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே நான் முதல் டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்காமல் நானாக ஒரு சில டாப்பிக்கை சூஸ் பண்ணி அட்டன் பண்ணணும். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் 16வது டாப்பிக் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது அட்டன் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நோட்ஸ், பிடிஎஃப், டெஸ்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நம்ம இது போக இந்த சீரீஸில் உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஏரியாவிலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியில் ஆர்டிகல், சரத்துகள், இதை சார்ந்த கொஸ்டின் எப்போதும் எக்ஸாமில் இருக்கும். ஒரு 120 ஆர்டிகல் தான் மாற்றி எக்ஸாம் கேட்டே இருப்பாங்க. நம்ம இந்த 120ஐயும் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வரும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வருது. இப்போ இந்த 10க்கு உங்களுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. நீங்களாக சும்மா ஒரு ஃப்ளூக்கில் இங்கி பிங்கி பாங்கி மாதிரி ஏபிசி இல்லை 1 2 3 ஏதோ நீங்கள் அதை டிக் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால நீங்கள் 0 தான் வாங்குறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இது ஃபுல்லாக வந்துடும். இப்போ நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிடுவீங்க. ஆர்டிகல் 16 இதான், 51 இதான், 226 இதான், 32 இதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களை அதே கொஸ்டினை ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் 0 வாங்கினவங்க இப்போ குறைஞ்சபட்சம் ஸோ மினிமம் உங்களால் நீங்கள் ஒன் டைம் அதை ரீட் பண்ணதுனால உங்களுக்கு 10ல் 2 ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் மொதல் ரீடேக்கில் 2வது வாங்குவீங்க. ஒரு சில பேர் 4, 6, 8, 10 கூட வாங்கலாம். நம்ம ஒரு குறைஞ்சபட்சமாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மொதல் ரீடேக்கில் 2வது வாங்க முடியும். இப்போ உங்களை அதே கொஸ்டினை மறுபடியும் ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா நீங்கள் அதில் 2லேருந்து ஒரு 5, 6 அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுவீங்க. இப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு 5 தடவை, 10 தடவை, 20 தடவை நீங்கள் இந்த மாதிரி ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டேட்டாவை மனப்பாடம் பண்ணுறத விட நீங்கள் குவிஸை அடிக்கடி பார்க்கிங்க. அப்போ உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோர் ஆயிரும். இந்த கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது. இதில் நம்ம சொன்னது எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல். இதே மாதிரி ஒரு 10 விதமான டாஸ்க் இருக்கும். இம்பார்ட்டன்ட் இயர், எக்ஸாம்பிள் இயர் கேட்பாங்க. ஸோ இயருக்கான ஒரு டாஸ்க் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சயின்ஸ், சோசியல், ஆப்டிடியூட் இதுக்கான டாஸ்க் இருக்கும். நம்ம சிலபஸில் நேஷ்னல் லீடர் ஒரு 13 பேர் கொடுத்துருப்பாங்க. காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், அந்த மாதிரி 13 பேர் இருப்பாங்க. இவங்களை சார்ந்த கொஸ்டின் எப்போதும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டாஸ்க் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்க்கான டாஸ்க் இருக்கும். அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டாஸ்க் இருக்கும். யூனிட் 5, 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதை சார்ந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுக்கான டாஸ்க் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக காமிச்சோம். ஸோ அப்படிங்க டாபிக் வைஸாக வீடியோ, நோட்ஸு, டெஸ்ட்டு அதை ஒரு சைடில் நீங்கள் ஃபுல் சிலபஸை நீங்கள் அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆனால் டேட்டா ஃபுல்லாக நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் படிக்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம உங்களுக்கு புதுசாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டாஸ்க் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட நேம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ்டு டாஸ்க். நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். இப்போ ஃபோக்கஸ் டாஸ்கில் பாலிட்டிக்கான ஒரு டாஸ்க் இருக்கும். இந்த பாலிட்டி நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 12 வரைக்கும்
சமச்சீரில் சிலபஸ் வைஸாக எல்லாமே வந்து கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ வந்து லாஸ்ட்டு 10 வருஷத்துக்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா அது கவர் ஆயிரும். இது போக அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நிறைய வந்து கேட்பாங்க, அதுவும் பார்த்தோம்னா அது கவர் ஆயிரும். இப்போ இது நம்ம வந்து பாலிட்டிக்ஸ்னு சொன்னோம். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸு இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஃபோக்கஸ் டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரியவே இன்னும் ஈஸியாக படிக்க மாதிரி நம்ம இந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி நம்ம இந்த மாதிரி பிரித்து வந்து கொடுத்துருப்போம். ஜாகிரஃபியை தமிழ்நாடு ஜாகிரஃபி, இந்திய ஜாகிரஃபி, சயின்ஸை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கவங்க இதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிருந்தாலே வந்து போதும், ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் டாஸ்க் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எதனாலும் வந்து இதில் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம இது போகிறது வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அதுமாரி டெஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர் உங்கள் ரேங்க்லாம் வந்துடும். இது போக நம்ம வந்து அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன், சொல்யூஷன் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே அதை சார்ந்த மிச்ச டேட்டா எல்லாமே வந்து நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்துக்கும் போது அதை சார்ந்த ஒரு 10 இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக பார்த்தோம்னா படிக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாமே அவங்க வந்து பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இது நீங்கள் வந்து குறிப்பிட்ட நாளில் தான் அட்டன் பண்ணணும், குறிப்பிட்ட டைமில் தான் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், வீடியோ பார்க்கணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 24/7 எப்போனாலும் வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இந்த சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதும் ஆல் கோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர், ஸோ அந்த ரெட் கலரில் இருக்குது, வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராங்கர் சீரிஸ் 3.0 அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பைனோ கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பைனோ கொடுத்தோன்னா வேலிடிட்டி 3 ஆப்ஷன் வந்து வரும். இப்போ நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சாக வந்து கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 மாதம் வந்து குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து அதுக்கு படிக்கவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 மந்த் வேலிடிட்டியை பார்த்தோம் அப்படின்னா வந்து போதும். அதோட ப்ரைஸ் இப்போ நம்ம ஆஃபரில் பார்த்தோம் அப்படின்னா 349 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 349 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 399 வந்து ஆயிரும். ஸோ அந்த 50 அதுக்கு அடுத்த 50 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 449. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாருக்குமே ஸோ வந்து ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 499 வந்து ஆயிரும். ஓகே, ஸோ வந்து இந்த 349 ஆஃபரில் வேணும் அப்படிங்கிறவங்க இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே போய் வந்து கம்ப்ளீட்டாக இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரடக்ஷன்லேருந்து வீடியோ, ஸோ நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வீடியோ எங்கே இருக்கும், பிடிஎஃப் எங்கே இருக்கும், நோட்ஸ் எங்கே இருக்கும், டெஸ்ட் எங்கே இருக்கும், டாஸ்க்கு இதெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக இதிலே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதிலே வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும் 7811894810. அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.